ஃபில்மியான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். புறநானூறு எனும் பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பராசக்தி பல பஞ்சாயத்துக்கு அப்புறமா திரைக்கு வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. சிவகார்த்திகனோட 25வது படம். டைட்டில் கார்டே பட்டைய கிளப்போம். டைரக்டர் சுதா கொங்கரா பயோபிக் சவுண்ட்ல இருந்து வெளியில வந்து தங்களோட திறமையை காட்டியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு 25வது படத்தை சிறப்பா செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதர்வா தம்பியாகவும் ஜெயம் ரவி வில்லனாகவும் தங்களோட பங்கை சிறப்பா செஞ்சிருக்காங்க. ரவியை பார்க்கும்போது நமக்கே உள்ள போய் பொழந்து கட்டணும்னு தோன்ற அளவுக்கு அவரோட வில்லனிசம் இருக்கும். ஆனா ஏன் இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணாருன்னு தான் தெரியல. கதைன்னு பாத்தீங்கன்னா 1959 அதுக்கு பிற்பட்ட காலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் படமாக்கப்பட்டிருக்கு. பாரத தேசத்துல இந்தி திணிப்பு எவ்வளவு அத்துமீறி போச்சுன்னும் அதுக்காக நடந்த போராட்டங்களும் அதை சார்ந்த கேவலமான அரசியலும் கொடுமைகளும் வேதனைகளையும் உறக்க சொன்னதுதான் பராசக்தி. போராட்டத்துல ஜெயிச்சாங்களா இல்லையா, இழப்புகள் என்னன்றதுதான் கிளைமேக்ஸ். கிட்டத்தட்ட அரசியல் லாபத்துக்காக 200க்கு மேற்பட்ட ஆட்களை கொண்டு குவிச்சுட்டு எதையுமே வெளியில காட்டாம நடந்த அரசியல் இன்னைக்கு ஒரு படமா மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு பல வருஷங்கள் கடந்திருக்கு. ஆனா இன்னைக்கும் இந்தி திணிப்பு அங்கங்க முளைச்சுக்கிட்டு தான் இருக்கு. படத்துல வர்ற காட்சிகள் எல்லாம் நாம அந்த காலத்துக்கு போய் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்திருக்கு. அதுக்கு படத்தோட டீம், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பாராட்டுகள். பாதி படம் இலங்கையில படமாக்கப்பட்டது சிறப்பு. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்டிஸ்ட்கள் எல்லாம் சிறப்பு. நிறைய புதுமுகங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி. அதுக்கு இயக்குனர் சுதா கொங்கராக்கு தான் நன்றி சொல்லணும். படம் கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான உணர்வை கொடுக்கும். தமிழுக்கு அறிமுகமான ஸ்ரீலீலாவோட நடிப்பு ரசிக்க வைக்குது. பிஜிஎம் அண்ட் மியூசிக் போதுமானது. சாதி பிரிவு இல்ல, ரத்தம் தெறிக்க இல்லாம, ட்ரக்ஸ் கேங்ஸ்ன்னு இல்லாம வித்தியாசமான ஒரு கதையை பார்த்த அனுபவம் நிச்சயம். ரொம்ப முக்கியமா இன்னொரு படத்தோட ரிலீஸுக்கு கூட ஒப்பிட்டு இந்த படத்தை பாய்காட் பண்ணலாம், இல்ல இந்த படம் சரியில்லைன்னு சொல்ற சில பேரோட கதைகளுக்கு செவிசாய்க்காம படங்களை படமா பார்த்தா தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கும். சுதா கொங்கரா அண்ட் டீமோட திறமைக்கும் உழைப்புக்கும் பாராட்டுக்கள். சிவகார்த்திகனோட வளர்ச்சி, மகிழ்ச்சி பரவட்டும் தீ. நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.